சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்க வீட்ல ஃபங்க்ஷனு அதெல்லாம் ரெகுலரா வீடியோ போட முடியல. இனிமேல் நாங்க போடுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பைனாப்பிள் லஸ்ஸி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பைனாப்பிள் எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பைனாப்பிளை கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ண பைனாப்பிளை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கட் பண்ணி ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியாச்சு. 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை பேனில் நம்ம கிரில் பண்ண போகிறோம். கிரில் பண்ணுறதுக்கு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்குன்றதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அப்படியே நீங்கள் இதை கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோலியே இதை குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா நமக்கு இந்த கலர் கிடைக்கும். இந்தளவுக்கு நல்லா இதை குக் பண்ணுங்கள். நம்மளோட பைனாப்பிள் நல்லா 2 சைடும் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பைனாப்பிள் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். பைனாப்பிள் ஆட் பண்ணியாச்சு. 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் தயிரை ஆட் பண்ணியாச்சு. சுகர் சேர்த்துக்கலாம்.
3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். 4 ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. வாங்க இப்போ சர்விங் கிளாஸில் மாற்றிக்கலாம். ஐஸ் க்யூப், கார்னிஷுக்கு கிரில் பண்ண பைனாப்பிள், பைனாப்பிள் லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். கிரில்டு பைனாப்பிள் லஸ்ஸி டேஸ்ட் பண்ணலாமா? கிரில்டு பைனாப்பிள் லஸ்ஸி சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, மாசாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.